வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான குறுக்கு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பப்ப நமக்கு காட்டுறாங்க. பசங்க பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி குரூப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு பையன் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப வேணும்ட்டே அந்த குரூப்புக்கு பக்கத்துல வந்து டான்ஸ் ஆடுறான். அங்க இருக்க ஒரு பொண்ணை டச் பண்ணிடுறான். அந்த கேங்க சேர்ந்த பசங்க இருக்காங்கல்ல, என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி தள்ளி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஜார்ஜுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருது. ஜார்ஜ் கொஞ்சம் தள்ளி வந்து ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ட்ரக் எடுத்தது மூலியமா இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருது போல. இப்ப அந்த பசங்களை நோக்கி ஒரு பாட்டில் எடுத்துட்டு போறான். அந்த பசங்கள்ல ஒரு பையனோட தலையை அடிச்சு உடைச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து இவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் போதையில் தான் இப்படி பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான் போல. இந்த ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கான். இப்ப பார்க்கிங்ல வந்து காரை வெட்டுறான். இப்ப போதையை எடுத்துக்கிட்டே தான் இவன் படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருக்கான். படிக்கட்டோட முனையிலேயே ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போடுறாங்க. இவன் கதவு கிட்ட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இங்க என்ன ஐபிஎல் மேட்சா நடக்குது போடான்ற மாதிரி ஹஸ்பண்டும் கதவை சாத்திடுறாரு. இதனால இந்த ஜார்ஜ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அப்படி டென்ஷன் ஆனவன் வீட்டுக்கு வந்து ஒரு கத்தி எடுக்கிறான். இப்ப நேரா திட்டினாரு பாத்தீங்களா, அந்த வீட்டை நோக்கி போறான். இந்த ஜார்ஜ் உள்ள போகும்போது ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஒய்ஃபை எதுக்காக உள்ள வந்தன்ற மாதிரி பாக்குறாங்க. இவன் சட்டுன்னு கழுத்து அறுத்துறான். இங்கதான் குறுக்குன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப வேற ஒரு ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல ருபின்னு ஒரு நபரோட பாடி கிடைச்சிருக்கு. மீடியா ஆட்கள் போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, முதல்ல பார்த்த நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை என்ன பார்த்தாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்ல டீ காஃபி விற்கிறவரா இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் கார்ல இருந்து 2 பேர் பாடியை தூக்கிட்டு போனதை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க முகம் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. முகம்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப லாங்ல இருந்து தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்பதான் சிஐ இந்த இடத்துக்கு வரதை நமக்கு காட்டாங்க. இவரோட பேரு சாஜன் அப்படின்றது. இப்ப சாஜனும் என்ன நல்லவரும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒய்ஃபுக்கு தகவலை பாஸ் பண்ணோம்ல, அதனால வீட்டுக்கு கிளம்பி போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ருபினை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த பிளாட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கதவை திறந்து உள்ள வந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ருபினோட ஒய்ஃபான ஸ்னேகா இறந்து போயிருக்காங்க. என்ன இவங்களும் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரே சமயத்துல 2 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க போல. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு போகும்போது வேற யாராவது ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே உங்களுக்கு வருது. இப்ப மீடியாக்கள் இந்த கேஸை பத்தி பெரிய லெவல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால கமிஷனருக்கே பிரஷர்லாம் கொஞ்சம் அதிகமா வருது. சீக்கிரமா இந்த கேஸை விசாரிங்கன்ற மாதிரி சிஐ கிட்ட சொல்றாரு. கமிஷனர் போன்ல மட்டும் தான் பேசுறாரு. ஆனா ஏசிபி இருக்கார்ல, இந்த ஸ்பாட்டுக்கே வந்துடுறாரு. விசாரணை எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சாஜன் கிட்ட கேட்கிறாரு. அதே மாதிரி ஆட்கள் கிட்ட நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, ஏசிபி இருக்கிறதுனால அவர்கிட்ட தான் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. எப்ப சரி இந்த கேஸை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. சாஜன்ன்ற ஒரு எஃபிஷியன்டான போலீஸ் தான் கேஸை விசாரிக்கிறாரு. சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இறந்து போனவங்களை தாண்டி இந்த ஃப்ளோர்ல மட்டும் 5 எக்ஸ்ட்ரா பிளாட் இருக்கும். அந்த பிளாட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சாஜன் யோசிக்கிறாரு. அதுல ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு காவியா அசோக் அப்படின்றது. இவங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது கப்பலை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு மீரானு, ஒய்ஃபோட பேரு ஃபாத்திமா அப்படின்றது. ரூபினை பத்தியும் ஸ்னேகாவை பத்தியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் சாஜன் கேக்குறாரு. ஹஸ்பண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அதனால ஸ்னேகா கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கேன். அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபாத்திமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மூணாவது கப்பலை நமக்கு காட்டுறாங்க. இவங்கள ஹஸ்பண்ட் பேரு கிரண், ஒய்ஃபோட பேரு அஞ்சலி அப்படின்றது. இதுல இந்த ஹஸ்பண்ட் கிரணும் இறந்து போன ஸ்னேகாவும் காலேஜ் மேட்ன்றது இந்த சாஜனுக்கு தெரிய வருது. இது சார்ந்தெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. ஆமா சார், நாங்க 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். எதர்ச்சியா இந்த பிளாட்டுக்கு அவ குடி வந்தா ஓரளவுக்கு நாங்க பேசி பழகிட்டு தான் இருந்தோம். இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் கிரண் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒரு பிளாட்ல சினிமா ஆட்கள் இருக்காங்க. ஒரு 5 பேர் சேர்ந்துதான் இந்த இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும், ஏதாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை நோண்டி நோண்டி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதுல 2 பேர் ஒரு விஷயத்த பார்த்தோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பிளாட்ல உட்காந்து டிஸ்கஷன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பசங்க மட்டும் நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 2 பசங்களும் லிஃப்ட் மூலியமா கீழே போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் லிஃப்ட்ல இருந்து 2 ரவுடிங்க வெளியே வராங்க. என்ன ரவுடிங்க மாதிரி இருக்காங்கன்னு இந்த 2 பசங்க கவனிச்சிருப்பாங்க. அந்த 2 ரவுடிங்க இருக்காங்கல்ல, ஸ்னேகாவோட பிளாட்டுக்குள்ள தான் போயிருப்பாங்க. அந்த 2 பேர் பிளாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சன்ற மாதிரி ஒரு பையன் மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்னேகா இருக்காங்கல்ல, கொஞ்சம் வலியோட வந்து கதவை சாத்திட்டு போய் உட்காந்துருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இவன் கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த 2 ரவுடிங்களும் அந்த பிளாட்டை நோக்கி போயிருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க கிளம்பிட்டோம்னு சொல்றாங்க. கீழே வரும்போது அந்த ரவுடிங்களோட கார் நின்னுட்டு இருக்கும்.
அந்த கார் இவங்களோட பைக்கை இடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கும். இதுல ஒரு பையன் கோவப்பட்டு சண்டைக்கெல்லாம் போறான். ஆனா இன்னொரு பையன் இருக்கான்ல, சண்டைலாம் வேணான்ற மாதிரி பைக்ல ஏத்தி கூட்டு போயிடுறான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ மொத்தமா 3 ரவுடிங்க வந்திருக்காங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி சார்ஜன் கேக்குறது. இந்த பசங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எல்லாருமே இந்த இடம் பரபரப்பா இருக்கிறதுனாலே பிளாட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஒரு பிளாட்டை சேர்ந்தவங்க மட்டும் பிளாட்டை விட்டு வெளியே வரல. இங்க யார் தான் இருக்கான்ற மாதிரி இவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த பிளாட் ஓனரா கதவை திறக்கிறாரு. அது ஜார்ஜா தான் இருக்கும். இப்ப ஜார்ஜ் கிட்ட விசாரணை பண்ணோன்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அவன் செம்ம போதையில இருக்கான்றதே உங்களுக்கு தெரிய வருது. இந்த ஃப்ளோர்ல இருக்க ஸ்னேகா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேத்து நைட்டு நீ எதையாவது கவனிச்சியா, நீ கவனிச்சதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்துட்டு இருக்கும் போது எப்பவுமே போல அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நான் கவனிச்சேன், அதுக்கப்புறம் என்னோட பிளாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்கான். ஜார்ஜோட கையில வெட்டப்பட்ட மாதிரி காயம் இருக்கு. இது என்ன காயம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த காயம் எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அந்த அளவுக்கு இவன் போதையில இருந்திருக்கான் போல. இவன் கூட ஏதாவது பண்ணிருக்கலான்ற மாதிரி சார்ஜனும் யோசிக்கிறாரு. இறந்து போன ரூபினோட பேரண்ட்ஸ்க்கு தகவல் எல்லாம் கொடுத்துறாங்க. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்து பாடி எல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரூபினும் ஸ்னேகாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்க. ரூபின் வீட்ல கூட இந்த கல்யாணத்துக்கு ஏத்திருப்பாங்க. ஸ்னேகா வீட்டை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கு ஏத்திருக்க மாட்டாங்க. ஸ்னேகாவோட அப்பா இருக்கார்ல, அடிக்கடி இவனை மிரட்டுறதுக்காக ரவுடிங்களை எல்லாம் அனுப்புவார் போல. இத பத்திலாம் ரூபின் அப்பா தான் சார்ஜன் கிட்ட சொல்றாரு. சார்ஜனும் இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ரூபினுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுனா யாருன்ற மாதிரி கேக்குறாரு. மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு கஃபே தான் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மனோஜை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அவன் கஃபே வச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல, நேரடியா அந்த கஃபேக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட தான் ரூபினை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இந்த மனோஜ் இருக்கார்ல, ரூபின் காலேஜ் டைம்ல இருந்தே எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசுவான், ஜாலியா பழகுவான், எல்லாரையுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் ஸ்னேகாக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே காலேஜ்ல பழகினதை நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. போக போக இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஸ்னேகா வீட்டை சேர்ந்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தான் வேற வழி இல்லாம இவங்க 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. மனோஜ் தான் சப்போர்ட்டிவா கூட இருந்திருப்பாரு. இத பத்திலாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது சிஐக்கு போன் கால் வருது. இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. சிஐயோ மனோஜ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஃபாரன்சிக் டீம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு போகும்போது கூட இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. 2 பேருமே ஒரே சமயத்துல தான் கொல்லப்பட்டிருக்காங்க. சோ இவங்க 2 பேரையும் கொன்னது வேற யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த இடத்துல ஒரு பிளட் கிடைச்சிருக்கும். அது இவங்க 2 பேரோட பிளட்டா இருக்காது, வேற யாரோட பிளட்டா இருக்கும். வீட்ல அப்ப வேற யாரோட பிளட் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப லைட்டா இவருக்கு இந்த இடத்துல ஜார்ஜ் மேல சந்தேகம் வருது. ஜார்ஜ் பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவன் பப்லயே ஒருத்தனோட மண்டையை உடைச்சான் பாத்தீங்களா, அந்த தகவல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துருது. போதையில இருந்தா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாது அப்படிதானே, அன்னைக்கு என்ன நடந்தது தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப ஜார்ஜும் யோசிச்சு நடந்த விஷயத்த சொல்றான். இவன் படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்கும் போது சாதாரணமா தான் அவங்களோட வீட்டை பார்த்திருப்பான். ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஐபிஎல் மேட்சா நடக்குது அப்படின்ற மாதிரி கதவை சாத்திருப்பது. இதனால அப்செட் ஆனவன் வீட்டுக்கு வந்து ட்ரக் எல்லாம் எடுப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் தான். சரி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஸ்னேகாவோட பிளாட்ல இருந்து சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால ஒரு ஸ்டேஜ்ல இவனும் செம்மையா அப்செட் ஆயிடுறான். இவங்களை மிரட்டி விடணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருந்து கத்தி எடுத்துட்டு வேகமா அவங்க பிளாட்டை நோக்கி போறான். அப்படி போனவன் அங்க ஸ்னேகாவோட கழுத்தை கட் பண்ணிடுறான். நான் போதையில இப்படி பண்ணிட்டேன் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். சார்ஜன் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ அவன் போதையில ஏதோ உளறிட்டு இருக்கான், அவன் இல்யூஷனா தான் இருக்கும், அவன் பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பிளாட்டை சேர்ந்தவர் மட்டும் இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாக்குறது யாருன்னு நமக்கு காட்டல, பாக்குற ஃபீலிங் கீழே இருக்க சார்ஜனுக்கு வருது போல. சட்டுன்னு திரும்பி அந்த பிளாட்டை பாக்குறாரு. பார்த்துட்டு இருந்தவர் சட்டுன்னு ஒளிஞ்சிடுறாரு போல. இப்ப போலீஸ் சில ரவுடிங்களை தேடிட்டு வராங்க. அந்த ரவுடிங்க போலீஸ் வரதை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அதை மீறியும் சார்ஜனும் டீமும் பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ரவுடிங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூபினை மிரட்ட வந்தவங்களா இருப்பாங்க. ரூபினை கொன்னது நீங்க தானே, ஒழுங்கா சொல்லுங்க, யார் சொல்லிடா இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்னேகாவோட அப்பா சொல்லி ரூபினை நாங்க மிரட்டி இருக்கோம், மத்தபடி இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்னேகா அப்பா அடிக்கடி ரூபினை மிரட்டுவாருன்றது இவருக்கு தெரிய வந்துருது இல்ல, அந்த அப்பா கிட்ட போய் பேசணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணனும் இருக்காது. எதுக்காக அடிக்கடி மிரட்டுறீங்க, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளேம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நாங்க இந்த கேஸ்ட் கீஸ்ட் எல்லாம் பார்க்கல சார், கதையே வேறன்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா அந்த ரூபின் இருக்கான்ல அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கூட பழகிட்டு இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் இவனை பத்தி தேடும் போது தான் தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்னேகா புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் ரூபினை எப்படியாவது மிரட்டி அனுப்பி விடலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த சார்ஜன் கிளம்பலான்னு நினைக்கும் போது அண்ணன் மேல கையை வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் தங்கச்சி இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் உன் பேரண்ட்ஸோட சொத்து கிடைச்சா உனக்கு தானே கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவனும் தலையாட்டுறான். இவனை சந்தேகப்பட்டு தான் சார்ஜன் கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி எல்லாம் ஒரு நபர் மேனேஜ் பண்ணுவாரு. இப்ப ஹீரோவும் அவர் மூலியமா ஃபுட்டேஜ பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா 3 ரவுடிங்க வந்ததா சொன்னாங்கல்ல, அந்த ரவுடிங்க வந்த காரை பார்க்கணும்ன்ற மாதிரி தான் இவர் பார்க்க நினைக்கிறாரு. அப்படி பார்க்கறது மூலியமா அந்த காரோட நம்பர் கிடைச்சிருது. இந்த காரை வச்சு இவனுங்க 3 பேரை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வீடியோ ஒரு நபர் காமிச்சிட்டு இருக்காருல, அவர் ஏதோ வீடியோல பாத்துறாரு போல. லைட்டா இவரோட முகமே மாற ஆரம்பிச்சிருது. ரூபின் வீட்டுக்கு 3 ரவுடிங்க வந்தாங்கல்ல, இவங்க தான் ரூபின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. யாரோ சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இப்ப தலைமறைவா ஒரு இடத்துல இருக்காங்க. இல்ல 2 பேர் மட்டும் சாப்பாடுலாம் வாங்குறதுக்காக வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப எதிர வேற ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. இவரு லாரி எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யாரோ சொல்றாங்க போல. இவரும் கேட்டுக்கிறாரு. இப்ப லாரியில வேகமா வந்து கார்ல வந்துட்டு இருக்க 2 பேரை அடிச்சு தூக்கிடுறாரு. அவங்க 2 பேருமே ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா போலீஸுங்க இவங்க 3 பேரை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரியுது. நம்ம பிடிக்கிறதுக்குள்ள யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எப்படியும் மீதி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எங்க இருக்கான்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்களோட போனை எடுத்து செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. இப்ப கமிஷனர் ஏசிபிக்கு கால் பண்ணி பயங்கரமா சத்தம் போடுறாரு. இன்னும் அந்த சிஐ என்னதான் பண்ணிட்டு இருக்கான், நீங்க கூட இருந்து கேஸ் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த 2 பேரோட போனை செக் பண்ணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா. அசிஸ்டன்ட்டும் பாஸ்வேர்ட் இல்லாம ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கடைக்காரரும் ஓபன் பண்ணி தந்துடுறாரு. அப்படி பார்க்கும்போது தான் உள்ள ஒரு ஷாக்கிங்கான வீடியோ இருக்கு. நீங்க சீக்கிரமா கேஸ முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன், என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி இருக்கார்ல, ஹீரோவை சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, நான் உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட காட்டுறாரு. அந்த ஃபுட்டேஜ ஏசிபி கூட சேர்ந்து இவரும் பாக்குறாரு. இப்பதான் நமக்கும் அந்த ஃபுட்டேஜ காட்டுறாங்க. ஸ்னேகா இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இந்த ஜார்ஜா அவங்க எதிர நின்னு கத்தியோட பேசிட்டு இருக்கான். கோவமா டேபிள உடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் தான் கொலை பண்ணி பேசிட்டு இருந்திருக்கான் போல. இதுவே போதும், இவனை வச்சு கேஸ முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு பெருசா இதுல விருப்பம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவை இவன் தான் போதையில கொண்டிருக்கான் போல. ரூபினை கொன்னது யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி இவங்களும் பேட்டி எல்லாம் முடிச்சிடுறாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஹீரோ அப்செட்டா இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு என்னமோ அவன் பண்ணிருப்பான்னு தோணல, அவன் போதையில பேசிட்டு இருக்கான், ஆனா அவன் கொன்ன மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயம் இருக்கும். அவன் திரும்பி வந்துட்டு இருக்கும் போது படிக்கட்டுல யாரையோ பார்த்து பேசியிருப்பான். அவன் படிக்கட்டுல யாரை பார்த்து பேசினான்னு தெரியல, அது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரூபின்னு போன்ல யார்கிட்ட எல்லாம் பேசினான்ற ரெக்கார்டை இவர் கேட்டிருப்பாரு. அந்த ரெக்கார்டு இப்பதான் கிடைச்சிருக்கு. அந்த ரெக்கார்டை பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா பக்கத்து வீட்டுல லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் இவன் மணிக்கணக்கா பேசியிருக்கான்னு தெரிய வருது. இப்ப இவங்களுமே விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காவியா அசோக்னு ஒரு கப்பல் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுல காவியா மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. இப்ப சார்ஜனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேருமே மணிக்கணக்கா போன்ல பேசியிருக்கீங்க, உண்மைதானு கேக்குறாரு. இவங்களுமே தயங்கி தயங்கி ஏத்துக்கிறாங்க. சோ 2 பேருக்குள்ளயும் அஃபேர் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு போல. உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஆளை வச்சு கதையை முடிச்சிருக்கீங்க அப்படிதானன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் அப்படிலாம் இல்ல சார், அவன் என் கூட க்ளோஸா இருந்ததை எனக்கே போட்டோவா அனுப்பி வச்சிருந்தான். இன்னும் சில பொண்ணுங்க கூட அவன் பழகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மத்தபடி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப மீரான் ஃபாத்திமாவை நமக்கு காட்டுறாங்க. அவன் ஃபாத்திமா கிட்டயும் மணிக்கணக்கா பேசியிருக்கான்னு தெரிய வருது. இப்ப மீரான் கிட்ட இவர் விசாரிக்கிறாரு. ஃபாத்திமா கிட்ட ஒரு லேடி கான்ஸ்டபிள் விசாரிக்கிறாங்க. ஃபாத்திமாவும் தயங்கி தயங்கி போன்ல பேசினதை ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா போன்ல பேசின காவியாக்கு அவன் போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிருந்தான்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது போட்டோவை அனுப்பி வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறத ஹஸ்பண்ட் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. உங்க மேல தப்பு வச்சுட்டு எங்களை பிளேம் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவை பார்த்து ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்னேகாவோட பிளாட்டுக்குள்ள போறாரு. ஆக்சுவலா இவரோட பொண்ணு டான்ஸ் ஆடுறதை இவர் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்னேகாவோட பிளாட்டுக்குள்ள நீங்க எதுக்காக சார் போறீங்க, உங்களுக்கும் ஸ்னேகாக்கும் என்ன போயிட்டு இருந்தது, நான் இதை மீடியா கிட்ட கொடுக்கவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு.
என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. விசாரணை பண்ணிட்டு இருக்க சாஜன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேகாவோட பிளாட்டுக்குள்ள போயிருக்காரு. என்ன கதைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹோம் மினிஸ்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹோம் மினிஸ்டர் கமிஷனருக்கு கால் பண்ணி பேசுறாரு. யோ என்னதான் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா எதாவது பண்ணு, மீடியாட்கள் போட்டு கிழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இந்த கேஸ் ரொம்ப நாளா நடக்கிறதுலயே கமிஷனர் செம்ம அப்செட்ல இருக்காரு. இப்ப ஏசிபியும் ஹீரோவையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இந்த கேஸை சரியா விசாரிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கமிஷனருக்கு தோணுது. நீ எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேகா வீட்டுக்கு போன அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. ஹீரோவா நடந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி ஸ்னேகா தான் கூப்பிட்டிருப்பாங்க. இவர் லேடி கான்ஸ்டபிளோட தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இல்ல சார், எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லணும், நீங்க மட்டும் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவரு மட்டும் ஸ்னேகாவோட பிளாட்குள்ள போயிருப்பாரு. ரூபின் நிறைய லேடிஸ் கூட பழகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போட்டோஸ்லாம் வந்திருக்கும். அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ரூபின் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு, அதை பத்தி சொல்றாங்க. நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் ஏத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீரான் தான் அவர் எடுத்த வீடியோவை மீடியா கிட்ட தந்திருப்பாரு. மீடியா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்சோன ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்டே உன்னோட சாட்டையை காட்டுறியா அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் அடிக்கிறீங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாரு. மீரான், நான் எதுக்காக அந்த இடத்துக்கு போனன்றதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க கம்ப்ளைண்ட் தரணும், வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்காக தான் போனன்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்கிற மீரானுக்கு இவர் நல்லவர்ன்றது புரிஞ்சிருது. உங்ககிட்ட உன்னை காட்டணும் சார் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்திருக்க சில மெசேஜ் எல்லாம் காட்டுறாரு. அந்த ரூபினும் இவரோட ஒய்ஃப் ஃபாத்திமாவும் வெளியே வச்சுலாம் மீட் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோஸை எவனோ எடுத்து தான் அனுப்பி வச்சிருக்கான். இது எனக்கு வந்தது சார் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. எவன் அனுப்புனான்றதை ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த நம்பர் யாரோடதுன்றதை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஜார்ஜ் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவனை லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஜார்ஜ் நல்லா யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார், சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தது, டென்ஷன் ஆகி கிளம்புனேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வீடியோவை காட்டுறாங்க. அங்க இருக்க கண்ணாடி டேபிள நீ உடைச்சிருக்க, அதனால தான் உன்னோட கையில காயம் ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி நீ நடந்து வந்துட்டு இருக்கும் போது படிக்கட்டுல யாரையோ பார்த்து கோவமா பேசுற, யார பார்த்து பேசுற, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா நீங்க நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல சார், ஞாபகம் இருந்தா நானே சொல்லிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜார்ஜ் சொல்றான். யார் நம்பர்ல இருந்து மீரானுக்கு மெசேஜ் போச்சு அப்படின்றத ட்ராக் பண்ண சொன்னார்ல, அசிஸ்டன்ட் ட்ராக் பண்ணிடுறாரு. சார் ஏற்கனவே ரூபினை மிரட்டுறதுக்காக 3 பேர் போனாங்கல்ல, அவங்க நம்பர்ல இருந்து தான் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் இது உங்க நம்பர் தானே அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரை போட்டு அடிக்கிறாரு. எங்க நம்பர் தான் சார், ஆனா நாங்க இந்த விஷயத்த பண்ணல, ஏன்னா அந்த நம்பரை நாங்க யூஸ் பண்றதையே விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரூபினும் ஃபாத்திமாவும் வெளியே போனாங்கல்ல, அந்த நாள்ல இவங்க 2 பேருமே ஜெயில தான் இருந்திருப்பாங்க. சோ இவங்க போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இவங்களோட ஐடியை யூஸ் பண்ணி வேற யாரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்க ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ அடிக்கடி அந்த ஃபுட்டேஜை பாப்பாரு. அப்படி பாக்குற ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும் கட் ஆகுது. இவங்க வேகமா பாக்குறதுனால அது தெரியாது. நல்லா கவனிக்கும் போதுதான் 2 நிமிஷம் கட் ஆகுறது தெரியுது. அங்க வேலை பார்க்குற பையன் தான் இதை பண்ணிருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. எதுக்காக அந்த பையன் 2 நிமிஷத்தை கட் பண்ணா, அந்த 2 நிமிஷம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பையனை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பையன் இருக்கான்ல, எனக்கு கிரண் ஃப்ரெண்டு, கிரணை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்றான். சோ அந்த 2 நிமிஷத்துல கிரண் தான் வந்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. கிரண்னா 3வது கப்பல சேர்ந்தவரா தான் இருப்பாரு. இப்ப இவங்களுமே நேரா கிரணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிரணோ அவரோட ஒய்ஃப் அஞ்சலியும் பிளாட்ல இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, கிரணை மட்டும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் கவனிச்ச வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நீ பதட்டமா தான் இருந்தேன்னு சொல்லிட்டாரு. யாரோ ஹீரோ போறதை எட்டி இருந்து பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அங்க இருந்ததே கிரணோட பிளாட்டா தான் இருக்கும். கிரண் தான் எட்டி பார்த்திருக்கான்றது இப்பதான் தெரிய வருது. உன் ஃப்ரெண்டு உனக்காக தான் ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிருக்கான், எதுக்காக டெலீட் பண்ணா, நீ என்ன பண்ணன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கிரணோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் காலேஜ் டைம்ல ஸ்னேகாவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்னேகா ரூபினா கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. வேற ஒரு பிளாட்ல கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. பிளாட்டுக்கு வந்தது மூலியமா திரும்பி பேசி பழக ஆரம்பிச்சிருப்பாரு. ரூபின் எப்ப பாரு இவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு போல. எப்ப பாரு வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு போல. இத பத்தி எல்லாம் இவங்க சோகமா இவர்கிட்ட சொல்லுவாங்க. இவர் தான் அவங்களை ஆறுதல் பத்திர மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவங்க ரொம்ப உடஞ்சு போய் சில விஷயங்களை பேசுவாங்க. ஒன்னு அந்த ரூபின் சாவணும், அப்படி இல்லைன்னா நான் சாவணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் பேசாதன்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்திருப்பாரு. ரூபினோட கதையை முடிச்சு ஸ்னேகாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அது சார்ந்து இவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரூபின் வருவாரு. ரூபின் வரான், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்பி போறத ரூபின் கவனிச்சிருவாரு. அவன் எதுக்காக வந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஜார்ஜ் கிராஸ் பண்ணி போவாரு. இங்க என்ன IPL மேட்சா நடக்குதுன்ற மாதிரி இவர் கதவை சாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ட்ரிங்க் எல்லாம் ஊத்தி குடிக்கிறாரு.
உன் வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி எப்பவுமே போல திட்டிட்டு இருக்காரு. இவங்களுமே பதிலுக்கு திட்டுறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்படுது. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ரூபினுக்கு லைட்டா மயக்கம் வருது. இப்ப சாஞ்சி விழுந்துடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, இவர் வந்தோன்னு குடிப்பாருன்னு தெரிஞ்சு அதுல மயக்க மருந்த கலந்துருப்பாங்க. அதனாலதான் மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. ரூபின் மயங்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா கிரணோ சைலண்டா இங்க வந்துடுறாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொல்றதுக்கு பிளான் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி ரூபின் எந்திரிச்சிடுறாரு. இந்த ஸ்னேகாவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற கிரண் இருக்காருல, ஃப்ளவர் வாஷ் வச்சு இவரோட மண்டையிலேயே அடிக்கிறாரு. இவனுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கிட்ட கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. நான் கீழே போய் காரை ரெடி பண்ணிட்டு வரேன், நீ ரெடியா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்திருப்பாங்க. இவரும் கீழே போயிருப்பாரு. அவங்க வலியோட கதவை சாத்தினாங்கன்னு ஒரு பையன் சொன்னா பாத்தீங்களா, இந்த வலியோட தான் அவங்க கதவை சாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு ரவுடிங்க இவங்க பிளாட்டை நோக்கி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர் வரும்போது பார்த்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஜார்ஜ் அந்த பிளாட்டை விட்டு வெளியே போயிருப்பான். ஏதோ போதையில புலம்பிக்கிட்டே போயிருப்பான். அதெல்லாம் கண்டுக்காம இவரும் பிளாட்டை நோக்கி வராரு. பிளாட்ல பார்த்தா ஸ்னேகாவை யாரோ கழுத்தறுத்து சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே சமயம் ரூபினோ இந்த இடத்துல இல்ல. ரவுடிங்க தான் ரூபினை தூக்கிட்டு போனதை இவர் கவனிச்சிருப்பாரு. அப்ப கார்ல கொண்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த காரை பிடிக்கலான்னு கீழே வந்திருப்பாரு. அதுக்குள்ள அந்த ரவுடிங்களோட கார் கிளம்பிடுது. ஒருவேளை ரவுடிங்க தான் கொண்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. கிரண் பதட்டமா கீழே மேல வந்துட்டு போனாரு பாத்தீங்களா, இத பாக்குற இவரோட ஃப்ரெண்டு தான் ஃபுட்டேஜ்ல அதை கட் பண்ணிருப்பாரு. மத்தபடி கிரண் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி நடந்தது ஆர்டரா நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஆர்டரா நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. கிரண் இருக்கார்ல, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு லிஃப்ட் கிட்ட காரை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் கீழே போயிருப்பாரு. இவங்களுமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ரவுடிங்க வராங்க. ரவுடிங்க வந்து தான் இவங்களை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டா ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. அப்படி ரவுடிங்க கொலை பண்ணல, ரவுடிங்க ரூபினை மட்டும் தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்ப கொலை பண்ணது யாரு? ஜார்ஜ் தான் உண்மையில கொலை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. அப்பதான் கிரணோட ஒய்ஃபான அஞ்சலி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார் உங்ககிட்ட தனியா ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உட்காருங்கன்ற மாதிரி இவரும் அஞ்சலி கிட்டே இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்னேகா வந்தாங்கல்ல, ஸ்னேகா வரும்போது கிரண் ஃப்ரெண்ட்லியா பேசியிருப்பாரு. பெருசா இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா போக போக ரெண்டு பேருமே க்ளோஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சுத்தமா அஞ்சலிக்கு பிடிச்சிருக்காது. இதனால ஸ்னேகா மேல இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கோவம் வந்திருக்கும். ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இவங்க பிளாட்ல இருந்து ஹஸ்பண்ட் பதட்டமா போனதை கவனிச்சிருப்பாங்க. அதே சமயம் ரெண்டு ரவுடிங்க வந்து ரூபினை தூக்கிட்டு போனதை கவனிச்சிருப்பாங்க. அவ மட்டும் தான் தனியா இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சது. நான் பழி தீர்த்துக்கணும்னு நினைச்சேன். வீட்டுல இருக்க கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போனவங்களை பார்த்து ஸ்னேகாவும் நார்மலா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு கழுத்துல ஒரு வெட்ட போட்டிருப்பாங்க. அதனால தான் ஸ்னேகா இறந்து போயிருப்பாங்க. இவங்க கிளம்பலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஜார்ஜ் வர மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். சட்டுன்னு போய் இவங்க வீட்லயே இருக்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. ஜார்ஜ் அந்த இடத்துக்கு வந்து இறந்து போனவங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் சவுண்ட் வந்துச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டேபிள உடைச்சிட்டு போயிருப்பான். சோ ஜார்ஜ் இந்த கொலையை பண்ணல போல. ஜார்ஜ் கிளம்பி போகும்போது தானே கிரண் வந்தாரு. இப்ப கிரணோ இவங்க இறந்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாரு. உடனே கீழே போயிருப்பாரு. இதுதான் டைம்ன்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுல போய் சாதாரணமா இருந்திருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஸ்னேகாவை அஞ்சலி தான் கொண்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா ரூபினை 3 ரவுடிங்க சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க தான் கொன்னாங்கன்னு கூட வச்சுப்போம். யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் ஹீரோவும் ஏசிபி கிட்ட சொல்றாரு. நல்ல வேலை பண்ணிருக்க, சீக்கிரமா ரெண்டாவது கொலைக்கான காரணத்தையும் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த 3 பேர் கேங்ல மீதி இருக்க ஒருத்தனை நமக்கு காட்டுறாங்க. இன்னமும் ஒரு பகுதியில தலைமறைவா தான் இவன் இருக்கான். திடீர்னு இந்த பகுதிக்கு யாரோ வராங்க. சுதாரிச்சு இவன் தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா வந்த நபர் இருக்கார்ல, இவன் ஓடி போயிட்டு இருக்கும் போது இவனை நோக்கி ஷூட் பண்றாரு. இவன் மேல புல்லட் பட்டுச்சா என்னன்னு தெரியல. ரூபினை யாரு கொன்னாங்கன்னு ஹீரோ கண்டுபிடிக்கணும்ல. ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. திரும்பி கேஸ ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் இவர் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. இப்ப குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாரு போல. இது சார்ந்து பேசுறதுக்காக கமிஷனரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. தனியா பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்ன்ற மாதிரி கமிஷனர் கேக்குறாரு. இவருமே இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்றாரு. ஸ்னேகாவோட கொலைக்கு அஞ்சலி காரணம் கண்டுபிடிச்சார்ல, அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி ரவுடிங்கல்ல 3வது நபரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இந்த வேலையை கொடுத்தவன் தான் இந்த நபரை கொல்லான்னு நினைச்சிருப்பான். அந்த நபர் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு. புல்லட் பட்டுச்சா படலையான்னு தெரியலன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் மேல புல்லட் பட்டிருக்காது. இவர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது ரவுண்ட்ஸ்ல வந்த போலீஸை பார்த்திருப்பாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அது என்ன விஷயம்ன்றதை தான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவனுங்க 3 பேருமே ரூபினை தூக்கிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாங்க. 2 பேர் மட்டும் தூக்கிட்டு போறதுக்காக மேல வராங்க. ரூபினே மயங்கி கிடப்பாரு. என்ன இப்படி கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்ல மயங்கி விழுந்துட்டாரு, நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு நினைச்சேன்ற மாதிரி ஸ்னேகா சொல்றாங்க.
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்பதான் தூக்கிட்டு வர சொன்னது யாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏசிபி தான் தூக்கிட்டு வர சொல்லிருப்பாரு. ஏசிபி தான் கன்னால ஷூட் பண்ணி அவன் கதையை முடிச்சிருப்பாரு. லாரிக்காரங்கிட்ட கால் பண்ணி அவங்க கதையை முடியும்னு சொன்னதும் ஏசிபி தான். மீதி ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கொல்ல நினைச்சதும் ஏசிபி தான். இது ஏசிபியா? அவர் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணாரு அப்படின்ற மாதிரி கமிஷனர் கேட்கிறாரு. மூணாவது நபர் மூலியமா தான் ஏசிபி தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏசிபி தான் தெரிஞ்சோன்னா ஏசிபி கிட்ட பேசுறதுக்காக போயிருப்பாரு. எப்படியாவது தப்பிச்சிடலாம் நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்லியிருப்பாரு. இப்பதான் ஏசிபி பண்ண காரணத்தை நமக்கு காட்டுறாங்க. ஜூபி நிறைய லேடிஸ் கூட பழகிட்டு இருந்தான் பாத்தீங்களா. ஏசிபியோட ஒய்ஃப் கூடயும் இவன் அஃபேர்ல இருந்திருப்பான். இத பார்த்து ஏசிபி பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. ஒய்ஃபை சாவடிச்சு தூக்குல தொங்க விட்டுருப்பாரு. அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போனாங்கன்ற மாதிரி நம்ப வச்சிருப்பாரு. உடனே ரூபினை கொன்னா நமக்கு தான் பிரச்சனை, சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ரூபின் நிறைய லேடிஸ் கூட பழகுறான்ல, அந்த பழகுற எல்லா விஷயத்தையும் இவர் போட்டோவா எடுப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் லேடிஸோட ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அப்படி இல்லைன்னா போஸ்ட்ல வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. இது மூலியமா கோவப்பட்டு யாராவது ரூபினோட கதையை முடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி முடிச்சா நல்லதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா 6 மாசத்துக்கு மேல யாருமே எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, நம்மளாதான் இவன் கதையை முடிக்கணும் போலன்னு யோசிச்சிருப்பாரு. இப்படிதான் 3 நபரை அனுப்பி கதையை முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கேஸ முடிச்சிட்டார்ல, கமிஷனரும் குட் ஜாப் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏசிபி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்னு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏசிபி இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, தலைமறைவா இருக்காரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது ஏசிபி தலைமறைவா இருக்காரா? அவரால நம்ம உயிருக்கு ஆபத்து வருமான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. எந்த ஆபத்தும் வராதுன்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னார்ல, அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைப்பாரு. ஏசிபி இவன் கதையை முடிக்கலான்ற மாதிரி பின்னாடி கண்ணை வச்சிருப்பாரு. ஆனா சட்டுன்னு அவர் கையில இருந்து கண்ணை பிடிங்கி இவர் கதையை முடிச்சிடுறாரு போல. சோ இவர் தான் பாடி எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காரு போல. அதனால தான் ஏசிபி நம்மள தேடி வர வாய்ப்பு இல்லைன்னு ஒய்ஃபி கிட்ட சொல்றாரு. ஏசிபியை இவர் கொன்னதெல்லாம் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் சொல்றதை வச்சு பார்த்தா அப்படி நடந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.